அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் என்விரான்மெண்ட்ல desertification, how to combat desertification. First, desertification என்ன, reason for desertification and how to combat and program for desertification. Then Amrit Sarovar scheme இப்போ ஏப்ரல் 2020 லான்ச் பண்ண ஒரு வாட்டர் சிஸ்டம் ரெஸ்டோரேஷன் ஸ்கீம். Then carbon trade. So India, its status on carbon trade, that is financial taxonomy with respect to climate change of India perspective. And finally seaweed farming. That is India first seaweed farming Tamil Nadu launch பண்ணிருக்காங்க அத பத்தி. So let's start with desertification. So desertification is a major phenomenon. This is actually natural and man-made thing, but it is a global concern. So UN Compact for Desertification, UNCC. So first thing, desertification is what? So again, our question is எப்படி வர வாய்ப்பு இருக்குனா, UN Convention to Combat Desertification அதோடைய current status justify பண்ணி சொல்லலாம். இல்ல reason for desertification in India and what is the solution to curb desertification கேட்கலாம். இல்ல climate change க்கும் desertification relationship, how to we combat this one, or effect of desertification இல்ல programs of desertification. Desertification address பண்றதுக்கு government of Indiaல என்ன ஸ்கீம் இருக்கு, global wise என்ன programs or policies இருக்கு. So இந்த perspective தான் நம்ம கேட்பாங்க. ஆக்சுவலி ஒரு கேள்வி வந்து ஒரு மாடல் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. என்னன்னா டெசர்டிஃபிகேஷன்ங்கிறது வந்து ஒரு குளோபல் ஃபெனோமினா. ஸோ இட் டிஃபைன்ஸ் கிளைமேட் பவுண்டரிஸ். ஜஸ்டிஃபை ஆமாவா, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் டெசர்டிஃபிகேஷனா என்ன? ஆஸ் யூ நோ தட் பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ட்ரை லேண்ட், ஏரிட் லேண்ட், செமி ஏரிட் லேண்ட், dry subhumid land. So in the dry land oda biological productivity reduce aidum. So simply speaking, it is the process by which biological productivity of dry land is reduced because natural irkalam, man made intervention ah irkalam. இல்ல ஒரு விஷயம் என்னன்னா டெசர்டிஃபிகேஷனாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், டெசர்ட் எக்ஸ்பான்ஷன் ஆகுது, கிடையவே கிடையாது. இட் டஸ் நாட் மீன் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டெசர்ட். இப்போ இந்தியாவில தார் டெசர்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல தார் டெசர்ட் இருக்கு, டெசர்டிஃபிகேஷனா 11,000 மாறிடுச்சு, அப்போ எக்ஸ்பான்ஷன் ஆகுது இல்ல. ஏரிட் லேண்ட் டியூ டு ஃபர்டிலைசேஷன், டியூ டு சலினிட்டி, டியூ டு எரோஷன், இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸ்னால அதோடைய ப்ரொடக்டிவிட்டி குறையுது. ஸோ அது வந்து டீக்ரேட் ஆகுது, அவ்வளோதான் மீனிங், வேற எதுவுமே கிடையாது. டீக்ரேட் ஆகுது. ஸோ அது டீக்ரேட் ஆகும்போது அதுக்கான பர்பஸ், அதுக்கான லைக் ஃபார் வாட் இட் இஸ் அது வந்து கொடுக்கறது இல்லை, இவ்வளோதான். ஸோ ஒரு டேக் வேர்டு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ட்ரை லேண்ட் ரெடியூஸ்ட். ஸோ யூஎன் கன்வென்ஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இட் இஸ் தி டீக்ரேடேஷன் ஆஃப் லேண்ட் இன் ஏரிட், செமி ஏரிட், dry subhumid areas. So land வந்து டீக்ரேட் ஆகுது, இல்ல பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி கம்மி ஆகுது, தட் இஸ் அந்த லேண்ட் வந்து பாலை நிலமா போயிடுது, இவ்வளவுதான். ஸோ அப்ப மீனிங் வந்து டெசர்ட் இது எக்ஸ்பாண்ட் ஆகல, பாலை நிலம் மேலும் பாலையே ஆகல, ஒரு மருத நிலம், தட் இஸ் வயல் சார்ந்த இடம், ஒரு குறிஞ்சி நிலம், ஒரு காடுகள், இது வந்து டெசர்ட் ஆயிட்டு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. So UN Convention state that desertification means land degradation resulting from climatic variation and human activities. Okay, ஏன் desertification பத்தி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம்? Foremost thing, it challenge threatening food security and livelihood of more than billions people across the globe. So இது ஒரு global phenomena. So இத நம்ம we have to do something to address this one. So இதுதான். So first thing desertification, biological productivity or land degradation குறையுது. சரி, ஏதனால டெசர்டிஃபிகேஷன் நடக்குது? ஸோ ரெண்டா சொல்லலாம். ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று மேன்மேடு. ஸோ நீங்க நேச்சுரல் எடுத்தீங்கன்னா விண்ட் எரோஷன், சாயில் எரோஷன் அண்ட் ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில் குறையிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீசன்.
Man-made as usual climate change, deforestation, urbanization, so shifting cultivation, unsustainable land use, livestock overgrazing, இதெல்லாம் சேர்ந்து வந்து desertification கொண்டு வருது. So natural causes, natural disaster, flood, drought, landslide, etc. அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஒன்னு water erosion கொண்டு வரும். Water erosion உங்களுக்கு தெரியும், detachment and removal of soil material by water. So மணல் பாங்கான இடம் இருக்கு, அதுல சாயில் மெட்டீரியல், சாயிலுக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க ஜியோகிராஃபில. ஸோ டாபிக் சாயில், ஹியூமஸ், சப்சாயில் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த சாயில் மெட்டீரியல், ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, இதுதான் அதுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ சாயில் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுது, அதை டிட்டாச் பண்ணிடும் வாட்டர் எரோஷன். ஆக்சுவலா என்ன செய்யுது வாட்டர் எரோஷன், என்ன செய்யுதுன்னா இனிஷியலா டோபோகிராஃபியை பேட் லேண்ட் டோபோகிராஃபியா மாத்திடும். ஸோ விளைச்சலுக்கே தகுதியற்ற இடமா மாத்திடும். இந்த பேட்லேண்ட் டோபோகிராஃபி இஸ் நத்திங் பட் டெசர்ட்டோடைய ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன். ஒரு லேண்டு, நான் ஒரு முன்னாடி சொல்லியிருக்கேன், மலை இருக்கு, நிறைய மவுண்டெயின் இருக்கு. நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா அதை வந்து குறிஞ்சி நிலம்னு சொல்றோம். லைக் இந்தியன் ஜியோகிராஃபில மவுண்டெயின் ரீஜன் சொல்றோம். இந்த மவுண்டெயின் ரீஜன் பை தி கோர்ஸ் ஆஃப் டைம் டெசர்ட்டா மாறிடும். இப்போ டெசர்ட்டா மாறுது, ஆல் ஆஃப் சடன் டக்குன்னு டெசர்ட் ஆயிடுது. லேண்டு டோபோகிராஃபி பேட்லேண்ட் டோபோகிராஃபியா மாறும், அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ்க்கு அப்புறம் டெசர்ட்டா மாறுது. ஸோ இந்த பேட்லேண்ட் டோபோகிராஃபி எதனால நடக்குதுன்னா வாட்டர் எரோஷனால நடக்குது. ரெண்டு விண்ட் எரோஷன். ஸோ எகெயின் அதே மாதிரி தான் விண்ட் எரோஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் that soil move from one location to another location by wind power, that is transportation and deposition of soil by wind. இது என்ன செய்யுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, நல்ல காத்தடிக்குது, மண் இங்கேருந்து எடுத்துட்டு வந்து அங்க போய் ஒரு இடத்துல குவியுது. இது ரெடியூஸ் தி ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில். ஸோ இங்கேருந்து மண்ணெல்லாம் போயிடுச்சு, அதர்வைஸ் சாயில் மெட்டீரியல் எடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அந்த லேண்ட் வந்து சஸ்பெக்டபிள் டு, அந்த லேண்ட் வந்து ரெடியூஸ் ஃபெர்டிலிட்டி, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து அதோட ஃபெர்டிலிட்டி விளைச்சல் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா லீட் டு டெசர்டிஃபிகேஷன், பால் நிலமா மாறிடுது. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபெர்டைல் சாயில், தட் இஸ் விண்ட் எரோஷன்ல ஒரு பார்ட்டா வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் காசஸ். இதை விட பாத்தீங்கன்னா மேன்மேட் காசு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வாட்டர் எரோ, இது ஒரு இந்த ஸ்லைடு என்ன சொல்றாங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் டெசர்டிஃபிகேஷன். நீங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலா வாட்டர் எரோஷன் 10%, வெஜிடேஷன் டீக்ரேடேஷன் ஒரு 9%, இது மாதிரி இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்னதா வாட்டர் எரோஷன் இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 10% ஆஃப் டெசர்டிஃபிகேஷன், தட் இஸ் loss of soil cover, that is soil material due to rainfall and the surface runoff. It absorbs in hot and cold desert area across various land cover with varying severity level. Then wind erosion is responsible for 5% of desertification. It denotes spread of sand, transportation and deposition of soil by various process. So it remove the topsoil. In topsoil la nutrient bacterial activity na irukku, adhaan vital for growth, crop growth. So automatically உங்களுக்கு என்ன பண்ணும், விளைச்சலை கொடுக்காது, that is productivity குறைஞ்சிருது. Vegetation degradation, இது கிட்டத்தட்ட man-made intervention. Deforestation, shifting cultivation, degradation in grazing, grassland, scrubland. So it leads, because of this human intervention, 8% of desertification occur. Then salinity, or less than 1%. Actually salinity is nothing but presence of water soluble salt in soil, that is salinity. இது நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாகவும் இருக்கலாம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்கர் இன் கல்டிவேட்டட் லேண்ட், எஸ்பெஷலி இரிகேட்டட் ஏரியால இருக்கும். ஸோ சலினிட்டி நீங்க ஃபர்டிலைசர்ஸ்னால கூட மைட் பி வரலாம். ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும், அந்த மண்ணோடைய அந்த ஃபர்டிலைசேஷனை குறைச்சிருது. ஸோ அந்த மண் வந்து உங்களுக்கு விளைச்சலுக்கு உகந்த நிலம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலத்தில் அது என்ன ஆகிடும், அபேண்டன் லேண்டு, பேட் லேண்டு, ஸோ ஃபைனலி டெசர்ட்டாக மாறிடும். ஸோ ஹியூமன் மேடு செட்டில்மெண்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அர்பனைசேஷன், mining activity, any kind of industrial activity. So all land degradation process which are induced directly or indirectly by human intervention, like mining, urbanization, industrialization and all, it is responsible for less than 1% for desertification. Then apart from this, waterlogging, frost shattering,
mass movement, barren land, rocky land. So it all has its own contribution for desertification. So soil erosion and avitro. So one of the main reason for desertification is soil erosion. It is factors that is generally erosion. Rain, water, wind. So soil also, it's wind, rain, waves and all, it's created. So it is a global phenomena. It affects major biome in the world. For example, occurrence of dust storm in northern India testify this. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆலங்கட்டி மலை கேள்விப்பட்டிருக்கோம், புழுதி காற்று, சூறாவளி, புழுதி இதெல்லாம் நம்ம வந்து கம் அக்ராஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம சைடு பெருசா டெசர்ட் கிடையாது. நீங்க நார்த்தன் சைடு, எஸ்பெஷலி நார்த் வெஸ்ட் சைடு, ராஜஸ்தான் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா புழுதி காற்று இல்ல புழுதி சூறாவளின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த சாயில் எரோஷன்லாம் என்ன கொண்டு வருது? ஆப்வியஸ்லி desertification. The எல்லா கைண்ட் ஆஃப் எரோஷன், சாயிலோ, விண்டோ, வாட்டரோ, fertility, soil fertility குறைச்சிடும். Say loss of fertility in soil is another form of degradation. Because in order to increase agri production, soil exposed to overuse of fertilizer. Due to this, acidification, salinization of soil occur, which in turn result in degradation. Degradation is nothing but desertification. So man-made cost, first thing, and the like slide la paatha mari, overgrazing, மேய்ச்சலுக்கு overgrazing. So it affects biodiversity of land, its productivity, its usefulness. எல்லாத்தையும் குறைச்சிடும். India lost 31% of grassland between one decade. 2005 ல இருந்து 15 குள்ளார 31% grassland நம்ம இழந்துட்டோம். ஸோ கிராஸ் லேண்ட்லாம் என்ன ஆயிடுது? புல்லெல்லாம் உங்களுக்கு வந்து டீக்ரேடட் லேண்டா ஆயிடுது. ஃபுல்லா நீங்க மேய்ஞ்சாச்சு, டீக்ரேடட். நாளைக்கு அது என்ன ஆயிடும்? டெசர்ட்டா மாறிடும். Deforestation நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ we know that ஃபாரஸ்ட் ஒரு கார்பன் சிங்க், தட் இஸ் அது வந்து கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணிக்கும். டீஃபாரஸ்டேஷன் என்ன செய்யும்னா கார்பன் டை ஆக்சைடு எகைன் அட்மாஸ்பியர் கொடுத்து கிரீன் ஹவுஸ் கேஸை கொடுக்கும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணும்னா எராட்டிக் வெதரை கொண்டு வரும். இந்த எராட்டிக் வெதர், சப்போஸ் ட்ரவுட்னு வைங்க, இந்த ட்ரவுட் உங்களுக்கு என்ன ஆகும்? ட்ரவுட், ப்ரொலாங் ட்ரவுட் இருந்துச்சுன்னா அந்த நிலம் என்ன ஆயிடும்? டெசர்ட்டா மாறிடும். பெரிய ஃப்ளட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, again நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் பாருங்க, நேச்சுரல் டிசாஸ்டர் காசஸ் வாட்டர் எரோஷன், ரிவர் எரோஷன், விண்ட், அதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஒரு இன்டர் கனெக்டட் ஒன். தென் ஃபார்மிங் ப்ராக்டிஸ், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர், exposures to soil erosion hazard. Apart from this, over irrigation, heavy tilling disturb mineral composition of soil. So fertility குறைக்கும், land degrade ஆகும், அடுத்த end desertificate ஆயிடும். Urbanization, நீங்க urbanization, industrialization increase ஆக மக்களோட தேவை அதிகரிக்குது. That is urbanization increase demand for resource, that increase drawing more resource. இங்க drawing கூட சொல்லக்கூடாது, exploitation. அதிக வளங்களை நம்ம சுரண்டுறோம். ஸோ ஒரு நிலம் இருக்கு, இந்த நிலத்துக்குன்னு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு, அதை தாண்டி அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது லீவிங் லேண்ட் டு டெசர்டிஃபிகேஷன். அதை தாண்டி நீங்க சுரண்டி அதை நீங்க ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அது என்ன ஆயிடுது? பால் நிலமா மாறிடுது. யூ ஜஸ்ட் திங்க், ஒரு 100 வருஷம் கழிச்சு இதே ரேட்ல அர்பனைசேஷன் இருக்கு அப்படின்னா, ஏன்னா 1947ல எத்தனை கிராமங்கள் இருந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இருக்கிற இந்த ஊர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவுன் பஞ்சாயத்துல இருப்பீங்க, இல்ல ஒரு சிட்டில இருப்பீங்க. ஒரு உங்க தாத்தா காலத்துல அது அப்படி இருந்துச்சா? இல்ல. அப்ப என்ன ஆயிடுது? பஞ்சாயத்தெல்லாம், வில்லேஜ் எல்லாம் டவுனா மாறிடுது, டவுன் பஞ்சாயத்தா மாறுது, டவுன் பஞ்சாயத்தெல்லாம் சிட்டியா மாறிட்டு இருக்கு. ஏன்? அர்பனைசேஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு வில்லேஜ், இதுக்கு பேரு கிராமம், இதுக்கு பேரு சிட்டின்னு எதை வச்சு நம்ம சொல்றோம்னா பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஸோ டியூ டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அர்பனைசேஷன் நடக்குது. அர்பனைசேஷன் நடக்கும்போது டிமாண்ட் ஃபார் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன செய்ய போறோம்னா டூ மெனி டிமாண்ட் சேசிங் டூ ஃபியூ ரிசோர்சஸ், கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் மாதிரி. ஸோ எல்லாருமே ரிசோர்ஸை நோக்கி சேஸ் பண்ணும்போது ஆக்சுவலி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் நம்ம.
indiscriminate அதை எடுக்கிறோம் நம்ம. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக தட் லேண்ட் ஈஸிலி சக்கம் டு desertification. Then over exploitation சொல்ல தேவையில்லை. So due to increasing demand for land resources, whether for industrial activity, for construction activity, for anything, நம்ம லேண்ட் எல்லாம் டெசர்டிஃபிகேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கல்பிரிட் பார்த்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான். தென் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் கிளைமேட் சேஞ்ச். அதனால அதை நான் தனியாக கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். முன்னாடியே சொல்லியாச்சு கிளைமேட் சேஞ்ச் சொல்லியிருக்கோம், டிஃபாரஸ்டேஷன் கிளைமேட் சேஞ்ச் கொடுக்கும். இது இல்லாமல் ஒரு கிளைமேட் சேஞ்ச் இஸ் குளோபல் இஷ்யூ. இட் த்ரெட் நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கு. இது எப்படி டெசர்டிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது? The effect of climate change also significant factor in increasing desertification. As land surface is warming quickly than earth surface as a whole, result in increase in surface ocean temperature compared to land surface as global temperature rise. பார்த்தோம் ஒரு எர்த் as a whole பார்த்தீங்கன்னா land surface, sea surface, that is ocean surface இருக்கும். land surfaceங்கிறது it warming quickly than earth surface as a whole. அப்போ உங்களுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஓஷானிக் டெம்பரேச்சர் வந்து அந்த அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. நத்திங் பட் குளோபல் வார்மிங். ஸோ இது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நேச்சுரல் வேரியபிலிட்டி இன் கிளைமேட் அண்ட் குளோபல் வார்மிங், நம்ம மேன்மேட்லேயே பண்ணுற குளோபல் வார்மிங்னால ரெயின்ஃபால் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ரெயின்ஃபால் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆகும்போது ஒன்று எராட்டிக், ஒன்று ரெயின்ஃபால் ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கலாம், இல்லாட்டி ரெயின்ஃபாலே இல்லாமல் இருக்கலாம். ரெயின்ஃபாலே இல்லை அப்படின்னா ட்ரவுட் இஸ் நத்திங் பட் கிட்டத்தட்ட டெசர்டிஃபிகேஷன் தான். ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கு, ஃப்ளட் இருக்கு. ஃப்ளட்டு வாட்டர் எரோஷனை கொண்டு வரும், ஃப்ளட்டு விண்ட் எரோஷனை கொண்டு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எந்த விதத்தில் பார்த்தா கூட டெசர்டிஃபிகேஷன் நடக்குது. ஸோ ஹியூமன் காஸ்ட் வார்னிங் ஆடட் டு ஹீட் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ்ட் பை வெஜிடேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால இன்னும் அதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடப் ஆகுது. சரி, ஓகே, எதுக்காக இவ்வளோ ஒரி பண்ணணும் டெசர்டிஃபிகேஷன்? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஒன்று காஸ் ஆஃப் டெசர்டிஃபிகேஷன் கேட்டால் இந்த மாதிரி எழுதுங்க. இம்பேக்ட் ஆஃப் டெசர்டிஃபிகேஷன் என்விரான்மெண்டல், எக்கலாஜிக்கல், சோஷியோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல. ஸோ என்விரான்மெண்டல் நம்ம பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம் பயோடைவர்சிட்டி. ஏன்னா இது ஒரு குளோபல் ஃபெனோமினா, மெஜாரிட்டி ஆஃப் பயோமை பாதிக்குது. ஸோ பயோடைவர்சிட்டி நம்மளை விட்டு ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி நடக்கும். டெசர்ட் இந்த நிலமே ஒரு நல்லா இருந்த லேண்டு டெசர்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த லேண்ட் இப்போ அந்த பயோமை நமக்கு அழிஞ்சிடுச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக்கல் எவர் கிரீன், அது டக்குன்னு டெசர்ட் ஆக போறது இல்லை. டிராபிக்கல் எவர் கிரீன், டெசிடியஸ் இப்படிலாம் போகுது. டெசிடியஸ் டெசர்ட் ஆகிடுதுன்னு வைங்க, நம்ம பயோடைவர்சிட்டி இழந்துடுறோம். பயோடைவர்சிட்டி லாஸ் ஆனா அந்த பயோடைவர்சிட்டிக்குள்ள இருக்கிற ஃப்ளோரா ஃபானா அதுவும் அழிஞ்சிடும். ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெஜிடேஷன் அதுக்குள்ளறையே அடங்கும். ஓகே, தென் வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் டீக்ரடேஷன், vulnerable to major natural disaster, soil erosion, effect of soil fertility or soil infertility. ஸோ இதெல்லாம் என்விரான்மெண்டல் இம்பாக்ட். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு, நீங்க அதை லைக் எழுதுங்க. எக்கனாமிக் சிம்பிள், ப்ரொடக்டிவிட்டி இல்லை, இப்போ ட்ரவுட் வருது, ஃப்ளட்டு வருது, என்ன ஆகும்? நமக்கு நிறைய லாசஸ் இருக்கு. ஸோ அக்ரி ப்ரொடக்டிவிட்டி த்ரெட்டன் பண்ணும், ஃபுட் செக்யூரிட்டியை சேலஞ்ச் பண்ணும், ஃபுட் இன்செக்யூரிட்டி நடக்கும், லைவ்லிஹுட் இழந்துடுவாங்க மக்கள். இதெல்லாம் இதில் நான் கொடுக்கல, பட் அதை நான் சோஷியல் இம்பாக்ட்ல லைட்டாக சொல்லியிருப்பேன். லைவ்லிஹுட் போயிடும், ஃபுட் செக்யூரிட்டி சேலஞ்ச் ஆகிடும், ப்ரொடக்டிவிட்டி இருக்காது, பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், ஓவரால் எக்கனாமியே பாதிப்படையும். ஏன்னா நீங்க ஜஸ்ட் திங்க் அபவுட் அண்டர் டெவலப்டு நேஷன். ஸோ பிரைமரி செக்டார்ஸ் இதை நம்பி இருக்கிற நேஷனுக்கு விவசாயம் தான் பிரதானம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ விவசாயமே போயிச்சு போச்சு, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க இதுக்கு வந்து டெர்ஷரி செக்டரை பத்தி யோசிக்க போறாங்க, ஒரு பிபிஓல போய் எங்க வேலை செய்ய போறாங்க? ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் எக்கனாமியை பாதிக்கும். தென் சோஷியோ இம்பேக்ட், எக்கனாமி சோஷியோ இன்டர்ரிலேட்டட், ஃபெமைன் வரும், பாவர்ட்டி வரும், சோஷியோ கான்ஃப்ளிக்ட் வரும், மாஸ் மைக்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம கிளைமேட் மைக்ரேஷன் ஒரு டேர்ம் இப்போ நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். நீங்களும் எங்கேயாவது வாய்ப்பு வச்சு அதை யூஸ் பண்ணுங்க. கிளைமேட் மைக்ரேஷன்
ஒரு காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரேஷன் ஏன் இருந்துச்சு? எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக, எஜுகேஷனுக்காக, மேரேஜுக்காக, இப்படிதான் மைக்ரேஷன் இருந்துச்சு. வேலை கிடைக்கணும் சிட்டிக்கு வர்றது, நல்லா படிக்கணும் சிட்டிக்கு வர்றது, கல்யாணம் ஆகி பக்கத்து ஊருக்கு போறது. ஸோ இதுதான் மைக்ரேஷன். இன்னைக்கு கிளைமேட் மைக்ரேஷன். இன்னொரு 10 வருஷத்துல நான் இருக்கிற இந்த ஐலாண்டு இனண்டேட் ஆயிடும். ஏன்னா சீ லெவல் ரைஸ் ஆயிட்டு இருக்கு, என்னுடைய தீவு மூழ்கி போயிடும், மக்கள் மைக்ரேட் ஆறாங்க. என்னால இந்த இடத்துல வாழ முடியல, ஹைலி எராட்டிக் வெதர் பேட்டர்ன் இருக்கு, we are not able to ஒண்ணுமே பண்ண முடியல, they are migrate. So climate migration, environment migration, that is Mars migration, food security issues எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெனாமினா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நடக்கும். இது ரொம்ப எக்கனாமிக்கா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ரிலேஷன் இருக்கான டேக் இலங்கை இஷ்யூ. இலங்கையில என்ன பிரச்சனை? பொருளாதாரம் இன்னைக்கு சீரா இல்லை. பொருளாதாரம் சீரா இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா புரட்சி வெடிக்கும், ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நடக்கும். ஸோ இட்ஸ் வில் ஹேப்பன். ஸோ ஓகே, என்னென்ன மெஷர் நம்ம எடுத்துருக்கோம், இந்தியாவில் என்ன மெஷர் இருக்கு, குளோபலி என்ன மெஷர் இருக்கு? அடுத்து ஒரு ஹிஸ்டரியா நான் பழைய கதையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். 1974லேருந்து ஆஸ் ஆஃப் நோ என்னென்ன இருக்கு. ஸோ கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று நீங்கள் படிச்சிருக்கீங்க 1974ல். ஸோ இட் இம்ப்ரூவ் இரிகேஷன் பொட்டன்ஷியல். ஏன்னா நீங்கள் வந்து டெசர்டிஃபிகேஷன்னாலே கிட்டத்தட்ட ட்ரவுட் மாதிரி தான் அந்த நிலம். ஸோ இரிகேஷனை கொடுத்து அந்த நிலத்தை நம்ம, ஏன்னா நீங்க டெசர்டிஃபிகேஷன் டெஃபினிஷன் என்ன தெரியுங்களா? பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகும், இல்லாட்டி லேண்ட் டீக்ரேட் ஆகுது. இப்போ இங்க என்ன, நம்ம ப்ரொடக்டிவிட்டி ரெசம்ஷன் பண்ணணும், இல்ல டீக்ரேடட் ஆன லேண்டை ஃபர்தரா காப்பாற்றணும் நம்ம. ஸோ ஒரு மெத்தடு இரிகேஷனை கொடுக்கலாம். ஏன்னா 65க்கு அப்புறம் நம்ம இரிகேஷனை பேச ஆரம்பிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம். ஸோ தட் ஒன். தென் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். இது இயர்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இயர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிபெண்ட், அதை நீங்கள் கொஸ்டினை பொறுத்து பண்ணிக்கிங்க, இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் மைண்டில் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், இன்டகிரேட்டட் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், தட் இஸ் நேஷனல் ரிசோர்ஸ், அதோடைய இக்கலாஜிக்கல் பேலன்ஸை ரெஸ்டோரேஷன் பண்ணணும், இதான் அதோடைய திமேட்டிக். So yes, it aims to restore ecological balance by harnessing, conserving, developing degraded natural resources. அவ்வளவுதான். இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து 2003ல இது ஹரியாலி கைட்லைன்ஸ்ல வந்துச்சு. இப்ப நீதி ஆயோக்ல பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சா யோஜனால அதுக்கு கீழே இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வி கேன் சே இப்போ இந்த பாயிண்ட்லாம் வச்சுக்கோங்க. நம்ம வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமே இந்த ப்ரோக்ராம் நீங்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூ கேன் யூஸ். அப்புறம் டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ 95 டு மினிமைஸ் எஃபெக்ட் ஆஃப் ட்ரவுட் அண்ட் ரெஜுவினேட் degraded natural resources. So especially it launched at a hot desert area like Rajasthan, Gujarat, Haryana, and a cold desert area Jammu and Kashmir, Himachal. So உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி டெசர்ட்னா ஹாட்டா இருக்குன்னு மட்டும் அவசியம் கிடையாது, கோல்டு டெசர்ட்டும் இருக்கு, ஹாட் டெசர்ட்டும் இருக்கு. ஸோ இது இல்லாம இந்தியா வந்து சிக்னேட்டரி ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா சாயில் கன்சர்வேஷன். தட்ஸ் வை நமக்கு இப்போ சாயில் ஹெல்த் கார்டெல்லாம் இப்போ நம்ம farmers கொடுத்துருக்கோம். So to improve physical condition and productivity status of soil for optimum crop production. So இதுக்காக soil conservation எங்கன்னா அந்த catchment ஏரியால ஃபில்ட்ரோன் ஏரியாலாம் கொண்டு வந்திருக்காங்க. The national afforestation program, because deforestation one of the reason for desertification. So we are supposed to increase forest coverage. So National Afforestation Program implemented since 2000, afforestation of degraded forest. The National Program for Compact Desertification 2001. So it addressed the issue of increasing desertification and take appropriate action. And a fodder and feed development program. ஏன்னா உங்களுக்கு degraded ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டீக்ரேடட் லேண்ட் முக்கியமா நம்ம ஒரு பார்த்தோம். இந்தியா ஒரு 10 வருஷத்துக்குள்ளார 2005லேருந்து 2015 10 வருஷத்துக்குள்ளார 31% கிராஸ் லேண்டே லாஸ் ஆயிடுச்சு நமக்கு, ஏன்னா ஓவர் கிரேசிங். ஸோ இதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்றதுக்காக டு இம்ப்ரூவ் டீக்ரேடட் கிராஸ் லேண்ட் அண்ட் வெஜிடேஷன் கவர் ஆஃப் தி ப்ராப்ளமேட்டிக் சாயில்
like acidic, salinity, heavy soil இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு இந்த ஸ்கீம். தென் நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா நமக்கு தெரியும் 2014ல இந்த ஸ்கீம். இதுலயே ஒன் ஆஃப் த திங் பாத்தீங்கன்னா அஃபாரஸ்ட்ரேஷன், ஃபாரஸ்ட் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க. தென் desertification, land degradation atlas of India, that is technological intervention. ஆக்சுவலி இஸ்ரோவோட சேர்ந்துட்டு நம்ம வந்து டெசர்டிஃபிகேஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக லைக் இது ஒரு அட்லஸ் மெக்கானிசம் ஒன்று இருக்குது நமக்கு. சாயில் ஹெல்த் கார்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மானிட்டரிங் தி ஹெல்த் ஆஃப் சாயில் த்ரூ சாயில் ஹெல்த் கார்டு ப்ரோக்ராம் இது ஃபார்மஸ் கொண்டு வந்தாங்க. தென் குளோபல் லெவலில் என்ன இருக்குது, பாண்ட் சேலஞ்ச். இப்போ நான் வர கண்டினியூஸாக இந்த பாண்ட் சேலஞ்ச் பற்றி பேசிகிட்டே இருக்கேன். ஸோ எகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2020குள்ளார 150 million hectares deforested, degraded land restoration பண்ணணும். 2030 350 million hectares பண்ணணும் டிசைட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 15ல பார்த்தீங்கன்னா to protect the planet from degradation including sustainable consumption and protection மூலியமாக. then UN convention நம்ம ஆல்ரெடி சிக்னேட்டரின்னு சொல்லியாச்சு. ஸோ வேர்ல்டையுமே யூஎன் கன்வென்ஷன் மூலியமா இது வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்த் ஓகே. தென் கிரேட் கிரீன் வால், எஸ்பெஷலி நீங்க சஹாரா கண்ட்ரியை சுற்றில ஒரு 11 கண்ட்ரிஸ் சேர்ந்து டு எஃபோர்ட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் லேண்ட் டிகிரடேஷன் அண்ட் ரிவைவ் பிளான்ட் லைஃப் டு தி லேண்ட்ஸ்கேப் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மள்ட்ட ஏதாவது வே ஃபார்வர்டு என்ன செய்யலாம்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் சஸ்டைனபிள் லேண்ட் யூஸ். ஏன்னா சஸ்டைனபிலிட்டி இஸ் கீ. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடாது, ஓவர் கிரேசிங் பண்ணக்கூடாது. ஸோ சஸ்டைனபிலிட்டி, அஃபாரஸ்ட்ரேஷன், தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வெஜிடேட்டிவ் கவர். ஏன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எரோஷனை குறைக்கும். அது விண்ட் எரோஷனோ, வாட்டர் எரோஷனோ, சாயில் எரோஷனோ. அது எரோஷன் குறைஞ்சாலே ஒரு நமக்கு ஒரு 20-30% ப்ராப்ளம் அட்ரஸ் ஆன மாதிரி. ஸோ அஃபாரஸ்ட்ரேஷன், ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெக்னிக், தட் இஸ் டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் மூலமா நம்ம ஃபார்மிங் மெக்கானிசம். இப்போ நீங்க இரிகேஷன் எடுங்களேன். இப்போ இரிகேஷன்ல வந்து ஸ்ப்ரிங் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன்லாம் வெரி ரைட். ஏன்னா பர் ட்ராப் வாட்டர் டு தி ரூட் மாதிரி வேருக்கு எவ்வளவு தண்ணி இருக்கோ அதுதான் ஊத்துருவாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், இரிகேஷன்ங்கிற பேர்ல பம்புலேருந்து அப்படியே அது தண்ணி வந்து செடிக்கு ஒரு 10% போகும், மண்ணை அள்ளிட்டு போறது ஒரு 30% அள்ளிட்டு போயிடும், வெட்டியா போறது 40% போயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ வி நீட் சம் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் அண்ட் ஆல். அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், தட் இஸ் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி கொண்டு வரணும். எக்கோ ஃபாரஸ்ட்ரி, அர்பன் ஃபாரஸ்ட்ரி, ஃபாரஸ்டேஷன். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபாரஸ்டேஷன் ஒரு பெரிய இஷ்யூ ஃபார் திஸ் வென். அப்புறம் வி ஹேவ் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ஆல். நிறைய டிஃபாரஸ்ட் குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ரீசைக்கிளிங் கூட ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இதெல்லாம் ரொம்ப இந்த ரீசைக்கிளிங் கூட ஒரு வெரி என்ரிச்ட் பாயிண்ட்லாம் கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் பாயிண்ட் தான். ஸோ சஸ்டைனபிலிட்டி. ஸோ ப்ராப்ளத்துலேருந்தே கூட நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ப்ராப்ளத்துலேருந்து கூட யூ கேன் டேக் சொல்யூஷன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நீங்க பாயிண்ட் கூட ஆட் பண்ணுங்க. ஸோ இதுதான் டெசர்டிஃபிகேஷன் இஷ்யூ. ஸோ நீங்க ப்ராக்டிஸுக்கு இப்படி கூட ஒரு கொஸ்டின் யோசிங்க. Desertification or global phenomena. How can we address this desertification, or how can we compact this issue with respect to India and global programs? So desertification நம்ம எப்படி நம்ம என்ன டெசர்டிஃபிகேஷனோட ஒன்று இம்பாக்ட் இல்லைன்னா எப்படி அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது தான் கேட்பாங்க. டெசர்டிஃபிகேஷன் வெர்சஸ் கிளைமேட் சேஞ்ச், இது ஒரு கொஸ்டினாக கேட்கவும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அம்ரித் சரோவர் மிஷன். இது ஒருவேளை கேள்வி கேட்கலாம் 2022ல, இல்ல அடுத்த வருஷம் கூட கேட்கலாம். 2 பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா இது கரண்டா வந்திருக்க ஸ்கீம் ஒண்ணு. சரி, யூபிஎஸ்ல நீங்க கரெக்டா நான் உடனே கேட்க மாட்டேன்ட்டு அடுத்த வருஷம் கூட கேட்கலாம். ஸோ இது ஒரு மாதிரி பொட்டன்ஷியலான ஒரு கொஸ்டின். அம்ரித் சரோவர் மிஷன். ஸோ என்வரான்மெண்ட் இம்பேக்ட் எந்த கேட்டகரியில கவர் ஆகுதுன்னு போட்டிருக்கேன். கன்சர்வேஷன், பொல்யூஷன், டீக்ரேடேஷன் என்றால். ஸோ இப்போ ரீசெண்டா ஏப்ரல் லான்ச் பண்ணியிருக்காங்க. எய்ம் பார்த்தீங்கன்னா கன்சர்விங் வாட்டர் ஃபார் த யூஸ் ஃபியூச்சர், சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற மாதிரி தான் சிம்பிளா சொல்ல போனா. ஸோ இதுல கேள்விகள் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கும். ஒன்னு டைரக்டா அந்த மிஷனுடைய அப்ஜெக்டிவ் கேட்கலாம், இல்லைன்னா இந்த மிஷன் எதுக்கு இருக்குன்னா வாட்டர் கன்சர்வேஷனுக்கு. அப்போ வாட்டர் கன்சர்வேஷனுக்கு வேற என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட, வேற என்ன மிஷன்ஸ் இருக்கு, வேற என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு கேட்கலாம். இல்லாட்டி வாட்டர் கன்சர்வேஷன் இன்னைக்கு நீட் ஆஃப் தி அவரா ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல கேட்பாங்க.
இதுதான் இதோடைய potentiality of the question. First objective, it aimed developing and rejuvenating already exist இருக்கிற water body, சரிங்களா, அதை புதுப்பிக்கணும், rejuvenate பண்ணணும். So developing and rejuvenating 75 water body in each district of the country as the part of celebration of Azadi Ka Amrit Mahotsav. So 75th இண்டிபெண்டன்ஸ் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக, அதை செலிப்ரேட் பண்ற விதமாக நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 75 வாட்டர் பாடியை ரெஜுவினேட் பண்ணணும், டெவலப் பண்ணணும். இதுதான் ஃபோர்மோஸ்ட் திங். இன் டோட்டல் கிரியேஷன் ஆஃப் 50,000 வாட்டர் பாடிஸ் பண்ணணும். ஸோ இவங்க வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிசாக் என் பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்கோட சேர்ந்து இதை கொண்டு வர்றாங்க. ஸோ இட் என்கரேஜ், இதுல ஒரு பெக்குலாரிட்டி இந்த ஸ்கீம்ல என்னன்னா participation, people participation. It encourage mobilization of citizen and non-government resources for supplementing and complementing this effort. It is supposed to complete by next August 15th, 2023. People participation is major focal point in this mission. So as well 50,000 Sarovar construct பண்ணலாம்னு எதிர்பார்க்குறாங்க. This mission work through state and district refocusing of various scheme like MNREGA ஆகட்டும், finance commission grant ஆகட்டும், sub scheme ஆகட்டும், இது எல்லாத்தையும் merge பண்ணிட்டு அதோட சேர்ந்து travel பண்ணிட்டு இந்த ஸ்கீம் பண்றாங்க. So the theme objective is water conservation, sustainable water usage or water management, that is construction of or rejuvenation of water bodies across country. Then இந்த ஆசாத் கி அம்ருத் மகோத்சவத்தோட பார்ட் இது. அப்ப இந்த ஆசாத் கி அம்ருத் மகோத்சவம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் an initiative of Government of India to celebrate 75 years of independence and the glorious history of people, culture, achievement. So dedicated to people of India, that is India 2.0 self-reliant ஒரு பார்ட்டா இதை கொண்டு வந்திருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன கேட்கலாம்னா, இது இல்லாம கிரவுண்ட் வாட்டர் ரெஸ்டோரேஷனுக்கு வேற என்ன ஸ்கீம் நமக்கு அதர் மிஷன் டேக்கன் டு இம்ப்ரூவ் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்? ஒன்னு ஜல் சக்தி அபியான், அட்டல் பூஜல் யோஜனா, தென் மாஸ்டர் பிளான் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் டு கிரவுண்ட் வாட்டர், then NAQUIM, National Aquifer Mapping and Management Program. Apart from MNREGA வந்து watershed development program, PM Krishi Sinchai Yojana, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ஜல் சக்தி அபியான் 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க டு இம்ப்ரூவ் வாட்டர் அவைலபிலிட்டி இன்க்ளூடிங் கிரவுண்ட் வாட்டர் கண்டிஷன். எங்கன்னா வாட்டர் ஸ்ட்ரெஸ் பிளாக் இதான் மெயின். ஸோ அக்ராஸ் இந்தியா வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் பிளாக் ஒரு 256 டிஸ்ட்ரிக்ட்ல இதை வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றோம். கிரவுண்ட் வாட்டர் ரெஸ்டோரேஷன், ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிருக்கு. இதுல ஒரு வீடியோல போட்டிருக்கேன், கிரவுண்ட் வாட்டர் கவர்னன்ஸ் ஆஃப் வாட்டர்ல இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுல இருக்கும், பாருங்க. ஸோ ஜல் சக்தி அபியானை பொறுத்த வரைக்கும் கேட்ச் தி ரெயின், that is where it fall, when it fall, to cover all block of district across country. Then Atal Bhujal Yojana, your centrally sponsored scheme. It is nothing but sustainable management of groundwater resource. Groundwater management with community participation, because இதெல்லாம் நீங்க வந்து local people is very important for success of every program. Then artificial recharge to groundwater 2020 கொண்டு வந்தாங்க. So construction of rainwater harvesting and the artificial recharge structure across the nation. So mapping and management program. So mapping of aquifer and management, how to manage the characterization and the development of plans to facilitate again sustainable management of groundwater resource. இது இல்லாம
groundwater recharge and water harvesting work also being supported by MNREGA. நீங்கள் MNREGAல பார்த்தீங்கன்னா watershed development program இருக்கும், தூர் மாறுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் வாட்டர் ரெஸ்டோரேஷனுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எனேபிள் பண்ணிடும். தென் PMKSY, தென் watershed development component அதில், தென் surface minor irrigation, triple R, repair, renovation, restoration of water body scheme component of PMKSY. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எகெயின் கிரவுண்ட் வாட்டர் ரெஸ்டோரேஷன் ஒரு சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு இருக்கு. தென் கார்பன் ட்ரேடிங். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கார்பன் ட்ரேடிங், இப்போ கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் கன்சிடரிங் a change in legislation for implementing carbon trading scheme that subscheme all present tradable certificate. இப்போ நம்மள்ட்ட நிறைய இருக்கு, ரெனியூபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட் இருக்கு, நம்மள்ட்ட ஒரு 2-3 சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்து கார்பன் ட்ரேடிங்கை லெஜிஸ்லைஸ்ட் பண்ணிடலாம். தட் இஸ் இந்த கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட்டுக்குள்ளார குளோபல் லெவலில் நம்ம என்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம ரெனியூபிள் எனர்ஜி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து தட் இஸ் டிரான்சிஷன் எக்கனாமி, டிரான்சிஷன் எனர்ஜி டிரான்சிஷன். இந்த கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னர், குளோபல் லெவல்ல ஒரு பயங்கர பொட்டன்ஷியல் பார்ட்னர். எதுக்குன்னா ட்ரேடிங்ல. பிகாஸ் ஜியாகிரபிக்கலி வி ஆர் பிளஸ்டு, அபண்டன்ட் சோலார் பவர் இருக்கு, விண்ட் பவருக்கு நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. மற்ற ஃபார்ம் ஆஃப் ரினியூபிள் எனர்ஜி, ஹைட்ரோவாகட்டும், நியூக்ளியர் ஆகட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம வந்து ஒரு வெரி பொட்டன்ஷியல் பிளேயர் நம்ம. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட்ல என்டர் ஆகலாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கண்டெக்ட்ல இந்த கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், என்ன கண்டெக்ட்ல நம்ம மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, ரீசென்ட்லி India has proposed to have its own uniform carbon market for energy transition project and emission reduction program. So ரெண்டு விஷயம் நமக்கு ஒரு பயங்கரமான அழுத்தத்தை கொடுக்கிறது. ஒன்று வந்து எனர்ஜி இன்செக்யூரிட்டி, கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தீந்துடும். அப்போ நமக்கு எனர்ஜி, we are marching towards energy security. இந்த எனர்ஜி ஸ்ட்ரெஸ்ஸை டீல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, வெஹிக்கிள் எலக்ட்ரிஃபிகேஷன். நிறைய சப்சிடி ஒரு இன்சென்டிவ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க எலக்ட்ரிஃபிகேஷன் வெஹிக்கிளுக்கு. ஏன்னா எனர்ஜி டிரான்சிஷன்ல நமக்கு கண்ணு முன்னாடி உள்ள ஆப்ஷன் ஒன்று ரெனியூபிள் எனர்ஜியை நோக்கி போகணும், இல்லைன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் பக்கம் வரணும். இதுதான் நமக்கு உள்ள ஓப்பனிங். ரெண்டாவது பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது தான் எமிஷன் ரிடக்ஷன். ஸோ இந்த எமிஷன் ரிடக்ஷனும் கார்பன் ட்ரேட் மார்க்கெட்ல வந்துடும். கார்பன் கிரெடிட்டு, கார்பன் ட்ரேட் அண்ட் கேப்பு, இந்த மாதிரி இந்த விஷயங்களும் நம்ம செய்ய வரலாம். ஸோ இந்த கார்பன் ட்ரேடிங்கிறது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ், கிளைமேட் சேஞ்ச், எனர்ஜி செக்யூரிட்டி, இதோடைய பேஸா வச்சுக்கிட்டு நம்மளுடைய இண்டிஜினியஸ் கார்பன் மார்க்கெட்டை, யூனிஃபார்ம் கார்பன் மார்க்கெட்டை கொண்டு வரலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அக்கார்டிங் ஒன் ரிப்போர்ட், ஒரு டெலாய்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூட் ரிப்போர்ட் வந்து இந்தியா could gain $11 trillion over 50 years by limiting rising global temperature and realizing its potential to export decarbonization to the world. So fortunately நம்ம உலகத்திலே 7th land பரப்பளவுல. ஸோ நமக்கு ஒரு அபண்டன்ட் இடமும் இருக்கு, ஸ்பேஸும் இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ்ல 2nd பிளேஸ்ல இருக்கும். ஜியாகிரபிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு டைவர்ஸ்டு பயோ இருக்கு, பயோடைவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கிறதுனால ஒரு கார்பன் மார்க்கெட்ல நம்ம வெரி காம்படிட்டிவ் பிளேயரா நம்மளால இருக்க முடியும். ஸோ அதை நோக்கி இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா பிளான் யூனிஃபார்ம் கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட். ஸோ படத்துல பாருங்க, ஃபாரஸ்ட்ரேஷன் அப்படி ஆரம்பிங்க. கேஸ் அண்ட் ஆயில் கம்பெனி. கேஸ் அண்ட் ஆயில் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, பணம் கொடுப்பாங்க. They can give technology transfer, knowledge transfer, financial aid. இதெல்லாம் எதுக்குன்னா
decarbonization. Exporting decarbonization என்னன்னா developed nationக்கு ஒரு டார்கெட் இருக்கு emission reductionக்கு. So global warmingனால global temperature இத்தனை டிகிரி செல்சியஸ் வருஷம் ஏறிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தோம்னா இந்த பிளானட் ஒரு நல்ல ஃப்ரைடு, நம்மளால வாழவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ப்ரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. குளோபலி வி ஹாவ் சம் கமிட்மெண்ட். இப்போ என்ன பண்றாங்க, டெவலப்டு நேஷன் டெவலப்பிங் ஒரு அண்டர் டெவலப்டு நேஷனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எய்டு மூலியமா, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமா, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் மூலியமா, ஒரு சம் ஹேண்ட் ஹோல்டிங் மூலியமா அவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்துறாங்க. எங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இவ்வளோ டார்கெட் இருக்கு, நான் வந்து கார்பனை இவ்வளோ கார்பன் எமிஷனை இவ்வளோ நான் ரெடியூஸ் பண்ணணும், எனக்கு பதிலாக நீங்க செஞ்சு கொடுங்க. இன்டர்ன் அந்த பிளேஸ் என்ன செய்வாங்க, எமிஷன் ரிடக்ஷனுக்கான வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒன்று அஃபாரஸ்ட்ரேஷன், நீங்க எந்த அளவுக்கு மரம் வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது கார்பன் சிங்க் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம் அவங்க செய்வாங்க, ரினியூபிள் எனர்ஜி நோக்கி போவாங்க. ஸோ இந்த இதுதான். ஸோ ஆயில் ஆர் ட்ரேடிங் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒரு எய்டு கொடுக்குறாங்க, அதை அவங்க இன்டர்ன் கிரீனரி ஸ்பேசஸ் கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள். கார்பன் ஆஃப்செட் கிரெடிட், கார்பன் கிரெடிட், அதெல்லாம் நிறைய நம்ம டேர்ம் சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் ப்ரொபோஸ்ட், இப்போ நம்ம சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ப்ரொபோஸ்ட் டு have a closed market that does not allow export of such clean certificate in international carbon market. In addition to which, government proposed to begin voluntary market considering net zero announcement made by large corporate. So we are towards gradual shift to cap and trade. தட் இஸ் இப்போ இது யூரோப்பியன் யூனியன்ல தான் இப்போ இருக்கு. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டத்துல ஒரு கேப் வச்சுட்டாங்க. நீங்க இது இவ்வளவுதான் இருக்கணும். நமக்கு இப்படி பாரத் எமிஷன் நார்ம்ஸ், யூரோ எமிஷன் நார்ம்ஸ் வெஹிக்கிளுக்கு இருக்கு. அந்த மாதிரி குளோபல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், கிளைமேட் சேஞ்ச் எமிஷனுக்கு ஒரு கேப் அண்ட் ட்ரேட் மெக்கானிசம் வந்து டெவலப்டு நேஷன்ல இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இது ஏன் வேணுமா, கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட் வேணுமானா ஒரு சின்ன ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஃபோர்மோஸ்ட் திங் என்ன செய்யுதுன்னா, CO2 எமிஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுது. டெவலப்டு நேஷனுடைய டெவலப்பிங்கோ அண்டர் டெவலப்டோ கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்ன் ஒரு எய்டு, நாலேஜ், டெக்னாலஜி, ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இந்த கார்பன் ட்ரேடிங் மார்க்கெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ண பிறகு இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எனேபிள் த மார்க்கெட் வெரி லார்ஜ். இந்த ட்ரேடிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இட் ரிஃப்ளெக்ட் த ட்ரூ பிக்சர், பிகாஸ் மார்க்கெட் டிட்டர்மைன்ட் மெக்கானிசம் மட்டும் தான் அதில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய அஃபாரஸ்ட்ரேஷன், திஸ் மார்க்கெட் லெட் கிரீன் பிளான்ஸ் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் யூனிட் they can earn through carbon trade, so which boost our finance. So அது இன்டர்ன் கேஸ்கேடிங்கா ஃபைனான்ஸ் எக்கனாமி பூஸ்ட் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் வரும், பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகும், இக்கலாஜிக்கல் பேலன்ஸ் கிடைக்கும், சஸ்டைனபிலிட்டி வரும். நமக்குன்னு இது ஒரு காமனான ஒரு விஷயம் தான். பட் ட்ரேடிங் மார்க்கெட் நமக்கு எப்படி ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு மார்க்கெட், ஒரு செபி வச்சிருக்கோம், ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசத்தோட நம்ம நிறைய ஸ்டாக் மார்க்கெட் வச்சிருக்கோம். அந்த மாதிரி வி நீடு இப்போதைக்கு ஒரு வாட் டு சே ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் ஒரு மார்க்கெட்டிங் நமக்கு வேணும். ஸோ ஃபார் ஒரு ஹிஸ்ட்ரி இந்தியாவில் கார்பன் ட்ரேடிங் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 விஷயம். ஒன்று வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட் அண்ட் பெர்ஃபார்ம் ட்ரேட் அச்சீவ், தட் இஸ் எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட். இது 2 தான் இப்போதைக்கு நம்ம கார்பன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கார்பன் ட்ரேடுங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கார்பன் ட்ரேடுனா என்ன, ஒய், அதோட பெனிஃபிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஸோ கார்பன் ட்ரேடுங்கிறது சாதாரண ஒரு ட்ரேட்ல என்ன பண்றோம், ட்ரேடு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், என்கிட்ட உள்ளதை உங்கள்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட உள்ளதை வாங்குறோம். இந்த கார்பன் ட்ரேட்ல அதான் எமிஷன் டார்கெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், இவ்வளவுதான். ஸோ கார்பன் ட்ரேடிங் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிரெடிட் between nation designed to reduce emission of carbon dioxide. For example, நான் ஒரு developed country X, இன்னொருத்தங்க டெவலப்பிங் கண்ட்ரி Y. என்னோட டார்கெட் வந்து ஒரு கேப் அண்ட் ட்ரேட்ல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 500 பில்லியன் டன், ஒரு 500
அஃபாரஸ்டேஷன் ஏதோ நம்ம செய்யணும்னு இருக்கு, இல்லைன்னா நான் இவ்வளோ எமிஷனை குறைக்கணும்னு எனக்கு இருக்கு, ஒரு XRY எமிஷன் நான் குறைக்கணும்னு இருக்கு, ரஃப்லி ஒரு 5% எமிஷனை குறைக்கணும்னு இருக்கு. ஸோ என்னால் ஃபுல்லாக செய்ய முடியல ஆஸ் அ டெவலப்டு நேஷன். ஸோ அந்த ஒய்ங்கிற டெவலப்பிங் நேஷனுக்கு என்னுடைய கிரெடிட் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் இதை குறைங்க, அதுக்கு இன்டர்ன் உங்களுக்கு நான் டெக்னாலஜியோ நாலேஜோ ஃபைனான்ஸோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சிம்பிளி. ஸோ கார்பன் ட்ரேட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிரெடிட்ஸ் between nation or among a nation designed to reduce emission of carbon dioxide. Because நீங்க அமெரிக்கால வந்து அமெரிக்கால நிறைய ஒரு எக்ஸாம்பிள், அமெரிக்கால நிறைய வெஹிக்கிள் எமிஷன் வருது, யூரோப்ல நிறைய இண்டஸ்ட்ரியில இருந்து எமிஷன் வருது, இந்தியால இருந்து நிறைய மரம் வச்சு அந்த எமிஷனை நம்ம கேப்சர் பண்ணிடுறோம். நெட்டு பாத்தீங்கன்னா 10% நெகட்டிவ் விஷயங்கள் எமிஷன் அமெரிக்கால நடக்குது, 30% பாசிட்டிவ் எமிஷனை சிங்க் பண்றாங்க இந்தியா. ஆஸ் அ குளோபலா பாத்தீங்கன்னா நெட்டு பாத்தீங்கன்னா ஒரு 20% லாபம். அப்போ யாரு அந்த வேலையை செஞ்சா என்ன? டெவலப்டு நேஷன் நிறைய எமிஷன் பண்றாங்க, டெவலப்பிங் அண்டர் டெவலப்டு நேஷன் இதை செஞ்சா நெட்டு ஒரு குளோபல் வைஸ் பாத்தீங்கன்னா உலக மேப்ல எடுத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு, யூரோப் ஒரு நாடு, சைனா ஒரு நாடு. ஸோ அஸ் எண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கிரெடிட்டை யார் பண்ணாலுமே நமக்கு நெட்டு பார்த்தீங்கன்னா எமிஷன் குறையும், இவ்வளோதான். ஸோ இட் ஆல்சோ ரெஃபர் டு கார்பன் எமிஷன் ட்ரேடிங், தட் இஸ் carbon emission trading account for most emission trading. So why we have the carbon trade? When countries use fossil fuel and produce carbon dioxide, they don't pay for the implication of burning this fuel directly. There are some costs that they incur, like price of fuel itself, but there are other costs not related to the price. This is known as externalities. In the case of fossil fuel, they are negative externality. In some cases, they have a negative impact on third parties. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா டீசல், பெட்ரோல் இது வந்து ஆப்வியஸ்லி எமிஷனை கொடுக்கும் நமக்கு தெரியும். இந்த ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணுறோம், எமிஷன் வருது. நீங்கள் ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணுறீங்க, எமிஷன் வருதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு கார்பன் டேக்ஸ் நம்ம போட்டிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெஹிக்கிள் மூலியமா எமிஷனை கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க. ஸோ ஒரு சிக்னலில் ஒரு டிராஃபிக்கில் ஒரு தப்பு பண்ணால் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி நமக்கு ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. ஒரு மரத்தை நம்ம வெட்டிட்டோம், இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு பெனால்ட்டி ஏதாவது இருக்கு? ஐ மீன் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், தியரிட்டிக்கலி புக்கில் வந்து இருக்கலாம். நீங்கள் ஒரு கிராமம் எடுத்தீங்கன்னா விஏஓடைய நாலேஜ் இல்லாமல் அந்த விஷயத்த நீங்கள் செய்யக்கூடாதுன்னா இருக்கு. ஒரு ப்ராக்டிக்கலாக இதுதான் கேப் நமக்கு. ஒரு நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி மூலியமா ஏதாவது ஒரு எமிஷன் பண்றவங்களுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ், ஒரு பெனால்ட்டியோ ஒரு டாக்ஸோ ஒரு ஃபீயோ கிடையாது. எகெயின் டிஃபாரஸ்ட் மரத்தை வெட்டுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ், நிறைய எஃபர்ட்ஸ் பண்றவங்களுக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடையாது. ஸோ இதை நீங்க வந்து கேப்பை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நமக்கு கார்பன் ட்ரேடு தேவைப்படுது. ஏன்னா நீங்க இந்த burning of fossil fuel வந்து நீங்க லைக் நம்ம என்விரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே பார்க்க முடியாது. தட்ஸ் வை கீழே சொல்லியிருக்காங்க திஸ் எக்ஸ்டர்னாலிட்டி இன்க்ளூட் ஹெல்த் காஸ்ட், லைக் நிறைய டிசீஸ் வரும், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும், அப்பார்ட் ஃப்ரம் என்விரான்மெண்டல் காஸ்ட் லைக் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன், பொல்யூஷன் அண்ட் ஆல். ஸோ ஒரு ஃபைன் டைம் நம்ம வந்து we are supposed to address this one. இது இல்லாம often burden of climate change directly affect countries with lower greenhouse emission. இந்த ஒரு வெரி வெரி பேட் திங் என்னன்னா, ஒரு டெவலப்டு நேஷன், ஒரு வளர்ந்த நாடுகள் வந்து நிறைய எமிஷன் பண்றாங்க, அதோடைய பாதிப்பு பாத்தீங்கன்னா புவர் நேஷன். ஏன்னா அட் த எண்ட் உலகமா தான் நம்ம பார்க்கணும். நிறைய எமிஷன் வந்து ஒரு வளர்ந்த நாடுகள் பண்ணிட்டாங்க, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு புவர் கண்ட்ரில பாத்தீங்கன்னா டியூ டு கிளைமேட் சேஞ்ச் ட்ரவுட் வரும், ப்ரொடக்டிவிட்டி இருக்காது, மக்கள் ஃபெமைன்ல இறந்துருவாங்க. ஸோ தப்பு பண்ணது யாரு, பாதிப்பு அடைஞ்சது யாரு? ஏன்னா அதே டெவலப்டு நேஷன்ல ட்ரவுட் வந்தாலும் அவங்க பெருசா இறந்துட மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிரைமரி செக்டாரை நம்பி இல்லை. இண்டஸ்ட்ரி செகண்ட் செக்டார், டெர்ஷரி செக்டார், வெட்டினரி செக்டார், இது ஓரியன்டா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அதே கிளைமேட் சேஞ்ச் அவங்களுக்கும் வரும், அதே ட்ரவுட் அவங்களுக்கும் வரும், அவங்க ஜஸ்ட் லைக் இது கடந்து போயிடுவாங்க. பட் புவர் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்டு நேஷன், இவங்களால அதை வந்து மீட் அவுட் பண்ண முடியாது, கோப்பப் பண்ண முடியாது. இப்போ இதுதான் ஒரு பெரிய விஷயம். தட் இஸ் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம்,
common but differentiated shared responsibility. Climate change ஒரு பெரிய மந்திராவே இதுதான். Common but differentiated shared responsibility. So as a global, as a whole, as a global, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு டிகிரி செல்சியஸ் உலகம் வெப்பமாயிட்டு இருக்கு. இதை நம்ம குறைக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய வெப்பப்படுத்தினது வளர்ந்த நாடுகள், டெவலப்டு நேஷன், பாதிப்பை அனுபவிக்கிறது டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு நேஷன். ஒஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு நேஷன் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த அண்டர் டெவலப்பிங் நேஷன் இவங்கெல்லாருக்கும் கம்மியா டார்கெட் இருக்கும், டெவலப்டுக்கு நிறைய டார்கெட் இருக்கும். இதை நிறைய டார்கெட் டெவலப்டு வந்து டெவலப்பிங் ஒரு அண்டர் டெவலப்டு அதை கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணிடுறாங்க. என் வேலையை நீ செஞ்சிருங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன்னு சொல்றாங்க. இதுதான் ட்ரேடிங் மெக்கானிசம். ஸோ இட் ரெடியூஸ் கார்பன் greenhouse gas emission and it is easy to implement then to implement costly direct regulation. ஏன்னா டெவலப்டு நேஷனால இப்போதைக்கு வந்து அங்க போய் நீங்க ஒரு அஃபாரஸ்டேஷன் பண்றதுன்னா கொஞ்சம் ப்ராக்டிகலி கொஞ்சம் கஷ்டம். பட் இதே நீங்க ஒரு அண்டர் டெவலப்டு நேஷன்ல கொஞ்சம் செய்ய முடியும். ஸோ தட்ஸ் வை தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ட்ரேடிங். ஸோ கார்பன் ட்ரேடிங் இன் இந்தியா அட் ப்ரெசன்ட் நம்மகிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மெக்கானிசம் ஆஃப் கார்பன் ட்ரேடிங். ஒன்று எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட், பெர்ஃபார்ம் ட்ரேட் அச்சீவ் ஸ்கீம். அண்டர் தி ஸ்கீம் ESC ஆர் traded. The trade of energy saving certificate இப்போதைக்கு நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி இட் கவர் ஒன்லி 11 இண்டஸ்ட்ரீஸ். தட் இஸ் 50% ஆஃப் இண்டஸ்ட்ரி எனர்ஜி கன்சம்ஷன் கவர் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரி டிமாண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஸ்கீம் டு கவர் மோர் பிஸ்னஸ். லைக் ஏன்னா 11 இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நமக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் ஒரு மேஜர் கல்பிரிட். அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம we are supposed to expand and also we are supposed to raising the penalty. அதுவும் நமக்கு வேணும். தென் renewable energy certificate ஒன்று இருக்கு. இட் இஸ் a market based instrument to promote renewable energy and facilitate compliance of renewable purchase obligation. ஈவன் நம்ம ஒன்று படிச்சிருப்போம், ப்ராடக்ட் லிங்க் இனிஷியேட்டிவ்னு கூட ஒன்று இருக்கு. லைக் நீங்க ரெனியூபிள் எனர்ஜி செக்டார் தொடர்பான ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் இருக்கு. இது வந்து ஆக்சுவலி டைரக்ட் கார்பன் ட்ரேட் கிடையாது. லைக் நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட், ஒன் ஆஃப் த எஃபர்ட் நான் ஜஸ்ட் கார்லேட் பண்றேன். இங்கே ஒரு ரெனியூபிள் எனர்ஜி செக்டர் தொடர்பாக ஒரு சோலார் பேனல் இருக்கு. சோலார் பேனலை மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அதை வாங்குறவங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது ப்ரொமோட் திஸ் கைண்ட் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி. இது வந்து ரெனியூபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட் ஒன்று. ஸோ இட் எய்ம்ட் அட் டிக்ரீசிங் மிஸ்மேட்ச் பிட்வீன் அவைலபிலிட்டி ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் இன் இன்ஸ்டேட் அண்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஆப்ளிகேட்டட் என்டைட்டிஸ் டு மீட் திஸ் ஆப்ளிகேஷன். ஏன்னா இது ஒரு பெரிய இந்த கேப் தான் வந்து அது ப்ரொமோஷனுக்கு ஒரு பெரிய ஹர்டலா இருந்துச்சு. That is one REC treated equivalent to 1 million watt hours. I'm sorry, megawatt hours. So this one and seaweed farming I will tell. அது கொஞ்சம் ஒரு recap பண்ணிட்டு we will end up and I will see next time. So desertification பார்த்தோம். Desertification na biological productivity of land, that is especially dry land, குறையுது, ரெடியூஸ் ஆகுது, இல்லாட்டி லேண்டு டீக்ரேட் ஆகுது. யூஎன் கன்வென்ஷன் டெஃபினேஷன் பார்த்துட்டோம். பெரிய பிரச்சனை ஏன் அதை பற்றி பேசணும், ஃபுட் செக்யூரிட்டி சேலஞ்ச் பண்ணுது, லைவ்லிஹுட் பாதிக்குது. ஸோ காசஸ், நேச்சுரல் காஸ் அண்ட் மேன்மேட் காஸ், வாட்டர் எரோஷன், விண்ட் எரோஷன், சாயில் எரோஷன், கிளைமேட் சேஞ்ச். மேன்மேடு கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, நேச்சுரல் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு. இங்கே உள்ளது நேச்சுரல் கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்கோங்க. தென் வெஜிடேஷன் டீக்ரேடேஷன், சலினிட்டி, urbanization and all இருக்கு. Man-made cause, overgrazing, deforestation, farming practice, that is shifting cultivation, overpopulation, over exploitation, and climate change and all other impact environment, economic, socio-political measure taken globally, nationally, and way forward. Number suggestion, Amrit Sarovar Yojana, that is water bodies development and rejuvenation. Ipo recent as part of
ஆசாத் கி அம்ரித் மகோத்சவ் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கீம் மாதிரி வேற என்ன வாட்டர் கவர்னன்ஸ் ஸ்கீம் இருக்கு? ஜல் சக்தி அபியான், அட்டல் பூஜல் யோஜனா, ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர், மேப்பிங் அண்ட் அதர் ஸ்கீம்ஸ் அண்ட் carbon trading market. India's footprint or India's baby step towards carbon trading market. What is carbon trade? What its significant benefit and kind of mechanism in carbon trade in India and the way forward path. So we'll see rest of thing next class. All the best. Prepare well.